சொல்லுங்களேன். 4 பேர் கூட்டினா வாங்க ஜெபம் பண்ணலாம், அப்படி இருக்கும் எழுப்புதல். கொரிய தேசத்துல எழுப்புதல் பாலியாங்கி சர்ச்சில் இப்படிதான் இருந்தது. ஜபம் 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 ஜபம். அவங்க கூடுனாலே ஜபம் இருக்கும். 7 நாள் வீட்டுக்காரன் வரலன்னா நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃப் ஸ்டாப்ல தேடுவாங்க, மனுஷன் எங்க போனான்னு தெரியலடா. அவன் 7 நாள் வரலன்னா கரெக்டா ஜபமலைக்கு போயிடுவான், இந்த நாள் அங்கத்தான் போயிருப்பாருன்ட்டு. சோறு தண்ணி இல்லாம ஜபம் பண்ணியிருப்பாங்க. வெளியில சொல்லுவோமா? அந்த மாதிரி ஒரு ஜப குறைவு இருந்தா எழுப்புதல் தாமதித்து விடும். சபையில இருக்கிறவங்க ஜபம் இடைவிடாம பண்ணணும். யூதர்களும் இஸ்லாமியர்களும் மற்ற மார்க்கத்தினாரும் பாருங்க, அந்த ஜபத்தை கரெக்டா பண்ணுவான். தியானம் பண்றவன் கூட 3 மணிக்கு எழுந்து போய் கரெக்டா தியானம் பண்ணுவான். முஸ்லிம்ஸ் 5 முறை தொழுகிறான், யூதர்கள் 3 முறை ஜபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவனுக்கு நடக்குதா இல்லையா அதை செய்வாங்க. ஆனா நாம பலனளிக்கிற ஜபத்தை செய்யாம இருக்கிறோம். சத்துருவோட வித்து அது, நம்ம ஜெபிக்க விடாம தடை செய்யுது. அதை நம்ம சில வாரங்கள் பார்த்தா. 2வதாக